தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளுக்கு உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த 3 தினமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானித்த நாம் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வீர உயிர்ப்பு பற்றி நாம் சிந்திக்கவும் அதை குறித்து கலந்துரையாடவும் இந்த அமர்விலே சேர்ந்திருக்கிறோம். வாருங்கள், நாம் தந்தையோடு இணைந்து பல்வேறு விதமான கருத்துக்களை அறிந்து கொள்வோம். உங்கள் அனைவர் சார்பாக அருட்தந்தை ராஜ் இருதய அவர்களை அன்போடு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்தை கூறி வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். உயிர்ப்பு விழா வாழ்த்துக்கள் சிஸ்டர். உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளுக்கும் உயிர்ப்பு தின விழா வாழ்த்துக்கள் ஃபாதர். ஃபாதர், ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்தார். அவர் ஒரு வெற்றி வீரராய் உயிர்த்து வந்திருக்கிறார் அப்படின்றத நினச்சி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நான் ஒரு சில முக்கியமான கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். குறிப்பாக ஃபாதர், கிறிஸ்மஸ், நியூ இயர் அப்படின்னா விஜில் மாஸ் நம்ம போகிறோம். அந்த நாட்களில் சடங்குகள், சம்பிரதாயங்கள் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு, இந்த விஜில் நைட்டு சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நீண்ட சடங்குகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக புதிய நெருப்பு உண்டாக்குதல், அதற்கடுத்து பாஸ்கா புகழுரை, அதை தொடர்ந்து 7 வாசகங்கள், அதை தொடர்ந்து புதிய தண்ணீர் மந்திரிப்பு, திருமுழுக்கு வார்த்தைப்பாடு புதுப்பித்தல், சடங்கு முறைகளே அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஃபாதர்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். ஒரு சில பங்குகளுக்கெல்லாம் போனோம்னா 11 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 3-4 மணி வரை வச்சு கொண்டாடுவாங்க. ஆமாம் ஃபாதர். பாவம், நம்ம மக்களை ரொம்ப பாராட்டணும். அவ்வளோ பொறுமையாக இயேசுடைய உயிர்ப்பில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள். ஆகவே சடங்குகள் நிறையா இருக்கின்றன. ஆனால் எல்லாமே அர்த்தமுள்ள சடங்கு. இந்த சடங்குகள்லாம் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறேன் என்றால், படைப்பு தொடங்கி இயேசுவில் வந்த அந்த மீட்பின் வரலாற்றை நாம் மறுபடியும் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு என்று பார்க்கிறோம். இந்த இயேசுவின் உயிர்ப்பு தான் சிஸ்டர் எல்லாத்துக்கும் உச்சி. அது இல்லை என்றால் அனைத்தும் வீண். பவுலர் என்ன சொல்லுகிறார்? இயேசு உயிர்க்கவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீண். ஆகவே இயேசுனுடைய இறப்பு அர்த்தம் பெறுவதே, ஆக்கம் பெறுவதே அவருடைய உயிர்ப்புல தான். நம்ம நிறைய சமயம் நினச்சிக்கிடுவோம், ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒரு சில மக்கள் வாழ்நாள் பூரா கடினப்படுவர்கள், வேதனைப்படுவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சாதாரண வாழ்க்கையில் பார்த்தால் துன்பப்பட்ட நாட்களை விட நான் மகிழ்ச்சியாக இருக்கிற நாட்கள் தான் அதிகம். ஓகே, அதுதான் உயிர்ப்பு நாட்கள் என்று நாம் சொல்லலாம். அல்லது உயிர்ப்பு தான் கிறிஸ்துவ வாழ்விற்கே அர்த்தம் தருகிறது. இயேசுனுடைய வாழ்வு, அவருடைய போதனை, அவருடைய பாடுகள், இறப்பு, இவற்றையெல்லாம் அர்த்தம் தருவது உயிர்ப்பு தான். ஏனென்றால் இரவுக்கு பின் பகல், புயலுக்கு பின் அமைதி, இருளுக்கு பின் ஒளி, இதுதான் நியதி. அதனால் இறப்பு இறப்பாகவே இருக்க போவதில்லை, சாவு சாகவே இருக்க போவதில்லை. அதனால் பவுலுடைய என்ன சொல்ல, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்க எங்கே என்று சவால் விடுகிறார். ஆகவே இயேசு சாவுக்கே சாவுமணி அடித்தவராக, வெற்றி வீரராக, எந்த கல்லறையும் அவரை அடக்க முடியாது, எந்த ரோமை போர் வீரனும் அவரை சாகடிக்க முடியாது. ஒரு புதிய அழியாத வாழ்வுக்கு அவர் உயிர் தெழுகிறார். இயேசு ஒருத்தர் தான் சிஸ்டர் உயிர் தெழுந்திருக்கிறாரு. லாசர் உயிர் தெழுந்தார். பாத்தீங்களா? சாரி ஃபாதர், உயிர் தெழப்பட்டாரா? தவறு. லாசர் மறுபடியும் உயிர் பெறுகின்றார். அது லாசருடைய உயிர்ப்பு கிடையாது. என்னால் மறுபடியும் அவர் சாகின்றார். ராயூர் மகளை ஆண்டவர் உயிர் பெறச் செய்கிறார், அவரும் சாகின்றார். நயும் கைம்பெண்ணுடைய மகனை உயிர் பெறச் செய்கின்றார். இதெல்லாம் மறுபடியும் சாகிறார்கள். ஆனால் உயிர்ப்புக்கு பிறகு சாவே கிடையாது. உடல் உயிர்ப்பு, மகிமைப்படுத்தப்பட்ட உடல். எனவே தான் இந்த மகிமைப்படுத்த உடலாக இருக்கலாம், அறைகள் பூட்டி இருக்கலாம், ஆண்டவர் உள்ளே இருப்பார். ஆகவே இந்த உயிர்ப்புக்கு அவ்வளவு ஒரு மாட்சிமை இருக்கின்றது. உயிர்ப்புக்கு தான் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழியா வாழ்வு, நிறை வாழ்வு, அது இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக நமக்கு. ஆகவே இந்த உயிர்ப்பு மிகவும் முக்கியம். உயிர் நாடி நமக்கு. இந்த உயிர்ப்பை முன்வைத்து கொண்டே நாம் சென்றோம் என்றால் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், சிக்கல்கள், சிலுவைகள், இவற்றையெல்லாம்
ஒரு இயேசுவைப் போல வீர உணர்வோடு அன்னை மரியாவோடு எடுத்து சொல்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே நம்முடைய இலக்கு என்ன? உயிர்த்தவர்களாக, இயேசுவில் உயிர்த்தவர்களாக, அழியா வாழ்வுக்கு, என்றுமே நிறைந்த வாழ்வுக்கு. யோவானுடைய திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்ட 21 புதிய வானகத்தையும் புதிய வையத்தையும் கண்டேன். அது என்ன? இதோ கடவுளுடைய இல்லம் மக்கள் மத்தியில் உள்ளது. கடவுள் அவர்களோடு இருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார். அழுகை கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, வறுமை கிடையாது, வன்கொடுமை எதுவுமே கிடையாது. எல்லோரும் எல்லாம் பெற்ற கடவுளை மக்கள். அதுதான் உண்மையிலே மோட்சம். அதுதான் நிறைய. அந்த வாழ்வுக்குத்தான் நாம் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். இதற்கு அடையாளமாக இருப்பதுதான் இயேசுனுடைய வாழ்க்கை. இந்த தவக்காலம் முழுவதும் என்னை பொறுத்தளவில் புனித வாரத்தை நோக்கி பயணிக்கின்றோம். புனித வாரத்துக்குள் நுழைந்தவுடன் அந்த 3 நாளை நோக்கி பயணிக்கின்றோம். அந்த 3 நாளின் முத்தாய்ப்பாக வருவதுதான் உயிர்ப்பு. ஆகவே இந்த உயிர்ப்புனாலே நீங்க பாருங்க, நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நம்ம 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். என்ன நேயர்களே, நாங்களாம் மகிழ்ச்சியா இருக்கிறோமா? நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே. உயிர்ப்பு என்பது நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை, உத்வேகத்தை, நம்பிக்கையை, வாழ வேண்டும், பிறரை வாழ்விக்க வேண்டும் என்று ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற, இயேசு கொண்ட அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு உயிர்ப்பாக இருக்கிறது. அல்லது நிறைய சடங்குகள் இருக்கின்றன. எதை முன்னிறுத்துகிறார்கள்? இயேசுதான் உலகின் ஒளி, அதான் புது நெருப்பு. இது எல்லாமே புது பாஸ்கா இயேசு கொண்டாடுகிறார். அவர் யூதர்கள் கொண்டாடிய பழைய பாஸ்கா போல இல்லை, இது புது பாஸ்கா. இயேசுவே பழிப்பொருள், இயேசுவே பழி கொடுப்பவர், இயேசுவே பழிப்பீடம், எல்லாமே. ஆகவே புதிய பாஸ்கா. நேற்று நம்ம முந்தானத்து பேசினது போல, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யணும். புதிய கட்டளையை கொடுக்கிறார். காலடி கழுவுதல் ஒரு புதிய வகையான அன்பின் வெளிப்பாடு. ஆகவே ஒரு புதிய வாழ்வுக்கு இயேசு நம்மை அழைத்து செல்வதை இந்த நாளிலே பார்க்கிறோம். எனவேதான் இயேசுதான் ஒளி. இவ்வாறு வாழ்ந்த இயேசுதான் அன்பார்ந்தவர்களே நமக்கு ஒளியாக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவின் ஒளியதோ இறைவனுக்கு நன்றி என்று 3 முறை அழகாக பாடுகின்றோம். பாஸ்கா திரியை குருவோ அல்லது திருத்தொண்டரோ ஏற்றி பாஸ்கா புகழரை என்ன? மீட்பின் வரலாறு பார்க்கின்றோம். மகிழ்ச்சியோடு அதையும் பாடுகின்றோம். அப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் எல்லாம் முறையாக 7 வாசகங்கள் இருக்கின்றன. ஆனால் 7 வாசகங்களும் என்று திருச்சபை கட்டாயம் வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் 3 வாசகங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். தொடக்க நூல், விடுதலை பயண நூல், எசேக்கியேல். இது 3 வாசகமும் எந்த காரணத்தை விட்டு மாற்றப்படக்கூடாது. இடத்தை பொறுத்தளவு 5 வாசகம் வைத்துக் கொள்ளலாம், 7 வாசகம். சில சமயம் நான்லாம் ஒரு பங்குக்கு போனேன். அவங்க இந்த பாஸ்கா புகழுரையிலே நிறைய பேர் சின்ன பிள்ளையெல்லாம் தூங்கி விழுந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் 7 வாசகத்தை வாசிக்கிறது, அது அங்கே உள்ள அருள் பணியாளர்கள் பார்த்துக்கணும். ஒரு சில பங்குகள் நாங்கள் 7 வாசம் வாசிப்போம்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பங்குல ஏங்க 7 வாசம் வைக்கிறீங்க? 7 வாசம் அடுத்த 2 வாசம் 9 வாசம் வருகிறது. ஆனால் மக்கள் விழிப்போடு கேட்கிறார்களா என்னதில்லை. 7 வாசத்தை வாசிக்கணும். சாமி எங்கள் இதில் 7 அன்பியம் இருக்குது சாமி, ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து ஒருத்தர் வாசிக்கணும்ல, அதுக்காகத்தான் 7 வாசம். இதெல்லாம் தவறுதலான கணக்கு. 7 வாசகம் வைக்க முடிந்தால் வைத்துக்கொள்ளலாம், 5 வாசகம் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் 3 வாசகம். இந்த வாசகமெல்லாம் பாருங்க, தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம், விடுதலை பயணங்களுக்கு போகின்றோம், அப்புறம் இறைவாக்கினர் பார்க்கிறோம், எசேக்கியேல்ல புதிய வாழ்வு, புதிய உயிர், எலும்புகள் மறுபடியும் உயிர் பெற்று எழுகின்றன, ஆவியை உனக்கு கொடுப்பேன் என்றதெல்லாம் பார்க்கின்றோம். இந்த வாசகம் ஒவ்வொரு வாசம் முடிந்த பிறகு தனிப்பட்ட மன்றாட்டு இருக்கிறது, ஒரு பாடல் இருக்கிறது, ஜெபமும் இருக்கின்றது. இது முடிந்த பிற்பாடு என்ன நடக்கின்றோம்? 5 வாசகங்களோ 3 வாசகங்களோ 7 வாசகம் முடித்த பிற்பாடு மறுபடியும் பீடத்தில் விளக்கு ஏற்றப்படுகிறது, உன்னதங்களிலே என்று பாடுகிறோம். ஆண்டவர் உயிர்த்து விட்டார், ஒழிக்காத மணிகள் இப்பொழுது விண்ணை பிளக்கும் அளவு இரவுல ஒழிக்கும். வெடி போடுறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, இருந்தாலும் வெடி போட்டு தங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறார்கள். அது வரைக்கும் கிரிச்சின்னு போட்டது இப்ப மணி கிணின்னு அடிக்கிறான். இதெல்லாமே இயேசு உயிர்த்து விட்டார் என்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியை நமக்குள்ள உசுப்பி விடணும். ஆகவே உயிர்ப்பின் ஞாயிறு என்பது மகிழ்ச்சியின் ஞாயிறு, நம்பிக்கையின் ஞாயிறு. இந்த உயிர்ப்பில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அது இயேசுவில் நம்ம பார்க்குறோம், உயிர்த்த இயேசுவில் பார்க்குறோம். அதனால தான் இன்னொன்று மிக முக்கியமானது, தொடக்க காலகட்டத்தில் நம்முடைய திருத்துதர்கள் அறிவிக்கும் போது சிஸ்டர் பிரைடா
அவங்க இயேசு எங்கே பிறந்தார், என்ன புதுமை இதை சொல்லவே இல்லை. பேதுருவுடைய முதல் போதகத்தை பாருங்கள், திருத்துதர்ப்பின் 2ஆம் அதிகாரம். அவருடைய தான் கெரிக்மா என்று சொல்வோம். அவருடைய போதனையுடைய முக்கிய கருப்பொருள் என்னவென்றால், இயேசு கடவுளுடைய மகன், அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர், ஆனால் அவரை நீங்கள் கொன்றீர்கள், ஆண்டவர் அவரை உயிர்த்தெழச் செய்தார். இதுதான் பாஸ்கா மறைபொருள். ஆகவே தொடக்கத்தில் அவர் அறிவித்தது என்றால், நமக்காக வாழ்ந்த இயேசு, நமக்காக உயிர் துறந்த இயேசு, நமக்காக உயிர் தெழுந்த இயேசு, வாழ்கின்ற இயேசு. இதுதான் திஸ் இஸ் த பாஸ்கல் மிஸ்ட்ரி, திஸ் இஸ் த கெரிக்மா ஆஃப் த சர்ச். தொடக்க காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறந்த இயேசு அறிவிக்கின்றோம். பவுலடியார் எத்தனை இடத்துல சொல்லுகிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அறிவிப்பதே என்னுடைய பெருமை என்று சொல்லுகிறார். நான் சிலுவையை மடமையாக பார்ப்பதில்லை, ஞானமாக பார்க்கின்றலாம் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே மகிழ்ச்சி பெற்ற, மாண்பு பெற்ற சிலுவையாக மாறுகின்றது. ஆக இந்த அளவில் பார்க்கும் பொழுது இந்த இயேசுவில் வருகின்ற இந்த ஒரு மாட்சி, மகிமை, இந்த உயிர்ப்புள் நமக்கு வருகின்ற புதிய நம்பிக்கை, இதையெல்லாம் மையமாக தான் இந்த உயிர்ப்பு விழா மகிழ்ச்சியின் விழாவாக கொண்டாடுகின்றோம் நம்ம எல்லோரும். ஆகவே அடிக்கடி நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை சொல்வார், we are called to be cheerful Christians. ரிலிஜியஸையும் சொல்வார், மகிழ்ச்சியான கிறிஸ்தவர்களாக இருங்கள். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கு, there are no grumpy faces in Christian life. சிலரை பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும், இன்னும் உலகத்தையே சுமந்த மாதிரி. குட் மார்னிங் சொன்னாங்க, குட் மார்னிங். வாழ்க்கையில் நம்ம என்ன மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சிக்கு நமக்கு ஆதாரம் இயேசுடைய உயிர்ப்பு. உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிறார், உறவாடுகிறார். இதில் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் நம்பிக்கையோடு சந்தித்தோம் என்றால், இயேசுவை போல நாம் அடுத்த வாழ்வுக்கு மட்டும் இல்லை, இப்பொழுதே உயிர்த்தெழுந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதையெல்லாம் நினைவுபடுத்துகின்றது. ஃபாதர், அடுத்து எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ நம்ம கிறிஸ்துவ மதம் அந்த தழை துவங்குவதற்கு முதல் அச்சாணியாக இருந்தது இயேசு, இல்லைனா இயேசு உயிர்த்தார் அப்படின்றதற்கு முதல் அச்சாணியாக இருந்தது அவர் வைக்கப்பட்ட அந்த கல்லறை காலியாக இருந்தது. ஸோ என்ன சொல்லுவாங்க, காலி கல்லறை தான் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு முதல் சாட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் ஃபாதர்? இன்னைக்கு எம்டி டூம், அதை பற்றி பெரிய இறையெல்லாம் இருக்கிறது. எம்டி டூம் என்றால் நீங்கள் அடித்து கொன்ற இயேசு அங்கு இல்லை, உயிர் தெழுந்து விட்டார். ஆகவே கல்லறை, எந்த கல்லறையும் அவர் முடக்க முடியாது. துன்பம் உங்களை எப்பொழுதுமே அடிமைப்படுத்த முடியாது. துன்பம் உங்களுக்கு இன்பமாக மாறும், வேதனை உங்களுக்கு சாதனையாக மாறும், அவநம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கையாக மாறும் என்பதையெல்லாம் சொல்கிறது. இந்த வெற்று கல்லறை என்று சொல்லும்போது நம்ம கொஞ்சம் சீடர்களை நினைத்து பார்க்கணும். ஒரு வகையில் பார்த்தோம் என்றால், இயேசு உயிர்த்த பிற்பாடு காட்சி கொடுக்கின்றார். முதல் முறையாக மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம், பெண்களுக்கு காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிலர், என்னுடைய சபையை தொடங்கிய புனித இஞ்ஞாசியார் அவருடைய நீண்ட கால ஆன்மீக பயிற்சியில் முதல்ல இயேசு அன்னை மரியாளுக்கு தான் காட்சி கொடுத்தார் என்று அவருடைய ஒரு பக்தி முயற்சி இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்தது. என்னை பொறுத்தளவில் அன்னை மரியாவுக்கு இயேசு உயிர்த்து காட்சி கொடுத்து தான் அன்னை மரியா நம்ப போவதில்லை. என்னுடைய மகன் உயிர் தெழுகின்றார், அவர் இறந்தார், உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்த அன்னை மரியாவுக்கு இது மாதிரியான வெளிப்பாடு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு பக்தியின் முயற்சியாக தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு முதலில் காட்ட வேண்டும் என்ற செய்தி சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னும் மிக முக்கியமானது என்றால், இங்கே ஆண்கள் நம்பிக்கை, பெண்கள் நம்பிக்கையை பார்க்கிறோம். இங்கேயும் மறுபடியும் பாருங்கள் சிஸ்டர், அதிகாலையில் வர்ற பெண்கள் தான், ஒரு ஆண் கூட இல்லை. ஏன்னா அதிகாலையில் விடியற்காலையில் அங்கே காவலர்கள் இருக்கிறார்கள். கல்லறையை புரட்டணுமே, இயேசுனுடைய உடம்புக்கு நறுமணத்தை பூச வேண்டும். அதான் அவர்கள் வைத்திருந்த அன்பு. எல்லாத்தையும் துணிச்சலாக சந்திப்பதற்கு உள்ள வருகிறார்கள். கல் புரண்டு போயிருக்கிறது, வெற்றுக்கல்லறை பார்க்கிறார்கள். அதில் 2 வகையான விவரிப்புகள் இருக்கின்றன. ஒன்று, மகதலா மரியா ஓடுறாங்க, ஓடி போய் ஐயோ அவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா மகதலா மரியா இயேசு உயிர்த்து விட்டான்னு நம்பவே இல்லை முதல்ல. ஐயோ அவரோட உடம்பு இங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே பேதுருவும் நம்முடைய அன்புச்சுடர் வேகமாக ஓடுறாங்க. பேதுரு கொஞ்சம் வயசானவர், அன்புச்சுடர் இளமையானவர். அதனால் என்ன ஆகின்றது, ஆனால் அன்புச்சுடர் பேதுருவின் தலைமைத்துவத்தை மதிப்பதால் உள்ளே நுழையவில்லை. பேதுரு உள்ளே போகிறார். என்ன சொல்லு, போய் பார்க்குறாரு, என்னடா துண்டு இங்கே நிற்கிது, இங்கே இருக்குது, உடம்பை காணா. அவர் அப்படியே பெர்ப்ளெக்ஸ்ட், கன்ஃபியூஸ்ட், என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே என்று வியப்பு கூட இல்லை, குழம்பி போய்வராக வருகிறார். அன்பு சீடர் உள்ளே சென்றார்,
கண்டார், நம்பினார். நம்பினார். இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அன்பு சிலர் தான் அங்கிருந்த திருத்தூதர்கள் சிலர்களில் இயேசுக்கு நெருக்கமானவர், இயேசுடைய இதய துடிப்புகளை உணர்ந்தவர். அதனால் இயேசுவை முழுமையாக, என்னுடைய பார்வையில் இயேசு வாழ்ந்து அவரோடு பழகிய காலத்தில் முழுமையாக நம்பியவர்கள் இயேசுவை எவ்வித ஐயப்பாடும் இல்லாமல் 2 பேர், அன்னை மரியா, அன்பு சீடர். இதில் மாற்று கருத்தே கிடையாது என்று நான் நினைக்கிறேன். ஒரு விவிலிய பேரரசர் பேதுரு அன்பு செய்தார், அவர்கிட்ட குறைபாடு. தாமஸ் அன்பு செய்தார், அவருடைய குறைபாடு. மரியம் மகதலா கூட இயேசு மேல் அவ்வளவு, ஆனால் அவர் உடனே இயேசு உயிர்த்து விட்டால் நம்பவில்லையே. பின்னால இயேசு காட்சி கொடுக்கிறார். மரியே, மரியா என்று சொல்லும்போது ரபூனி என்று சொல்லுகிறார் இல்லையா? அதனால இந்த உயிர்ப்பின் மேல் அன்னை மரியாவும் அன்பு சிடரும் இயேசுவை காணாமலே அன்பு செய்திருக்கிறார்கள். அது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். மற்றவர்கள் பின்னால் கண்ணீர், ஆனால் தூயாவி வந்த பிற்பாடு எல்லோருமே புது படைப்பாக மாறுகிறார்கள். பேதுரு எவ்வளவு தூரம் தன்னுடைய உயிரையை தலைகளாக என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வீர மரணம் எய்துகிறார். ஆனால் இயேசுவின் காலத்தில் அது மிகவும், எனவே இந்த உயிர்ப்பு நமக்கு ஒரு புதுவையான சக்தியை தெரிகிறது, நம்பிக்கையை தெரிகிறது. அந்த உயிர்ப்பின் சக்தி தான் ஆவியானவர். உயிர்ப்பின் ஆவிதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த இதிலே நம்பிக்கையிலையும் பார்க்கும்போது பெண்கள் என்னை பொறுத்தளவில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள், வீரம் மிகுந்த பெண்களாக இருக்கிறார். முதலாக இயேசு ஏன் ஒரு பெண்ணுக்கு காட்சி தர வேண்டும், அன்னை மரியா காட்சி தர வேண்டும் நற்செய்தியாளர் குறித்து வைக்கவில்லை என்றால் பெண்களுடைய சாட்சியத்தை யூத சமுதாயம் நம்பாது. இப்போ ஒரு கொலை நடக்குது, நீங்களும் பார்க்குறோம், நானும் பார்க்குறோம். எனக்கு கொலை செய்தவன் நல்லா தெரியும். கொலை செய்தவன்ட்டு நான் 1 லட்சம் வாங்கிக்கிட்டு இவன் கொலை செய்யலைன்னு கோர்ட்டில் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இவன் தாங்க கொலை செஞ்சான், நான் கண்ணால் பார்த்தேன்னா கோர்ட்டு உங்கள் சாட்சியத்தை யூதக்கோர்ட் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா பெண்களுக்கு உண்மை பேச தெரியாது. மற்றது படுத்து அப்படிப்பட்ட பெண்களை மிகவும் கேவலமாக பார்த்த சமுதாயத்தில் பெண்களுக்கு உண்மை தெரியாது, சாட்சியத்துக்கு தகுதியற்ற முறையில் பெண்ணைத்தான் முதல் சாட்சியாக இயேசு கொண்டு வருகிறார். இப்போ அதிலே பாருங்களேன் இயேசுனுடைய புரட்சிகரமான, எனவே தான் இந்த இயேசுடைய உயிர்ப்பை நினைக்கும் போது புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு புரட்சின்னு சொன்ன நிலைக்கு மூஞ்சியை சில பேர்லாம் சுழிப்பாங்க. ஐயோ என்ன இயேசு புரட்சியாளர். விரும்புகிறோமோ இல்லையோ ஒரு சமுதாயத்தை மாற்றுவது புரட்சி. இயேசு சமூகத்தை மாற்றினார், சமயத்தை மாற்றினார், அவருடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றினார், தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றினார், யூதத்தை மாற்றினார், புதிய கிறிஸ்துவத்தை மாற்றினார். அவர் செய்த ஒரு பெரிய புரட்சி மிகவும் முக்கியம். ஆகவே அதான் இயேசுவை போன்றவர்களும் சரி, இயேசுவை போல வாழ்கிறவர்கள், வீரமரம் அடைபவர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள், விருட்சமாக வளர்வார்கள். ஃபாதர், இன்னொரு டவுட் என்னன்னா, நான் முன்னாடி பணி செஞ்ச ஒரு பங்கு தளத்தில் ஒரு அருட்பணியாளர் இவ்வாறு சொன்னாங்க, ஈஸ்டர் அன்னைக்கு பங்கு மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பங்குல தான் திருப்பலி பார்க்கணும், வேறொரு இடங்களுக்கு செல்வதோ அல்லது திருப்பயணமாக சென்று ஏதோ ஒரு ஆலயத்தில் இந்த உயிர்ப்பு ஞாயிறு பெருவிழாவை கொண்டாடக்கூடாது. ஏன்னா பங்கோடு இணைந்து செய்யும் பொழுது அந்த தொப்புள் கொடி உறவு நமக்கும் நம்முடைய பங்கு மக்களுக்கும் அந்த ஒரு உறவு நீடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் இந்த நாளில் தான் நம்ம திருமுழுக்கு வார்த்தை பாட புதுப்பிப்போம். அப்போ ஒரு குழுமமாக இருந்து நம்ம வார்த்தை பாட புதுப்பிச்சு அந்த நம்பிக்கையில் வளரணும் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு தடவை பகிர்ந்து கொண்டாங்க. அதில் எனக்கு இன்னும் ஒரு சில டவுட் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர்லாம் அந்த ஹோலி வீக்கில் தான் வேறு இடத்துக்கு திருப்பயணம் போயிட்டு அங்கே போய் ஈஸ்டர்லாம் கொண்டாடுவாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஃபாதர்? திருப்பயணம்னா எங்கள் எருசலேமுக்கு போயா? இல்லை ஃபாதர், இப்போ வேளாங்கண்ணிக்கு போவாங்க, இல்லைன்னா ஒரு சில முக்கியமான ஸ்ட்ரைன்ஸ்க்கெல்லாம் போவாங்க. அதாவது அந்த அருள் பணியாளர் சொன்ன பார்வை நலமான பார்வை என்று நினைக்கின்றேன். நாம் பங்கில் இருக்கும்போது இந்த பங்குவே ஒரு சமூகமாக அன்று கூட வேண்டும், உயிர்த்த இயேசுவை கொண்டாட வேண்டும். அதுவும் குறிப்பாக நாம் அந்த சடங்குகள் சொல்லும்போது நம்முடைய திருமுழுக்கில் நம்மளாம், நீங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருந்தோம், நம்ம சொல்லலை, நம்முடைய பெற்றோர் ஞான பெற்றார் கொடுத்தார்கள். இப்பொழுது அறிவு வந்த விதத்தில் அந்த வார்த்தை பாடுகளை மறுபடியும் நாம் புதுப்பித்து சாத்தானையும் அதனுடைய தீய கவர்ச்சிகளையும் அநியாயங்களையும் பாவங்களையும் விட்டுவிட்டு முழுமுதற் கடவுளை, இயேசுவை, ஆவியானவரை நம்புகிறோம் என்று நம்முடைய அறிக்கையை அறிவிக்கிறோம். இது ஒரு பங்காக சேர்வது மிகவும் அருமையான காரியம். ஆகவே அது ஒரு நல்ல முயற்சி. ஆனால் சில சமயத்தில் ஒரு சிலருடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கு நான் வேளாங்கண்ணியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
அவர்கள் சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் நினைக்கின்றேன். ஓகே, ஆனால் அந்த பங்குல இது நடக்குது, இது எனக்கு பிடிக்காம நான் இன்னொரு பங்குக்கு போறேன்னு சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஏற்றுக்கொள்ளாது. இந்த பங்கை நான் சார்ந்தவன், இந்த பங்கு குழுமத்தை நான் சார்ந்தவன் என்பதில் நம்ம கொண்டாடுவதில் ரொம்ப கொஞ்சம் உரிமை இருக்கணும். அப்போ தான் ஏதோ பங்கு என்றால் சும்மா அங்கே ஆண்டவர் திருப்பல் நடத்துகிற இங்கே இல்லை, உறவு இல்லாத ஒரு சமூகம் இல்லை, உறவில் பின்னி பிணைந்த சமூகம். அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவிலே பின்னி பிணையப்பட்ட ஒரு சமூக வெளிப்பாட்டை நாம் அன்று காட்ட வேண்டும். நம்முடைய இருப்பை, ஒன்றிப்பை, கிறிஸ்துவ தோழமையை காட்டுவதற்கு ஒரு அருமையான நாள். எனவே தான் அவர் என்ன சொன்னது போல உயிர்த்த இயேசுவினுடைய அந்த லட்சியத்தையும் அவருடைய உயிர் துடிப்பையும் பங்கு மக்களாக நாமும் ஏற்று இந்த பங்கு அப்படிப்பட்ட ஒரு இறையாட்சி சமூகமாக மலர வேண்டும் என்ற ஆர்வத்தில் அழைப்பது மிகவும் நல்ல பழக்கம் என்று நினைக்கின்றேன். இப்போ இந்த காலகட்டத்தில் 2026 நம்ம உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு தர்ற செய்தி என்ன? குறிப்பாக எல்லா இடங்களிலேயும் போர்கள், வன்முறை, இன்னும் ஒரு சில இடங்களெல்லாம் எதிர்பாராத விதமாக கொலை, கொள்ளை, வறுமை, நோய், புரிந்து கொள்ள முடியாத பல சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்ப்பை நாம் எப்படி நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியும்? மிகவும் முத்தாய்ப்பான கேள்வி சிஸ்டர். ஏனென்றால் இதில் தான் நம்முடைய உயிர்ப்பின் அர்த்தம் அடங்கி இருக்கின்றது. உயிர்ப்பு என்பது இயேசு ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு, இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் நானும் கடவுளுடைய விழுமியத்திற்காக, இயேசுடைய விழுமியத்திற்காக, இறையாட்சிக்காக என்னையே கையளித்து, அது குடும்ப அளவில் இருக்கலாம், சமுதாய அளவில் இருக்கலாம், துறவரத்தில் இருக்கலாம், அருள்பணியாளர் வாழ்வில் இருக்கலாம், ஆயர் வாழ்வில் இருக்கலாம், திருவையில் எங்கும் இருக்கலாம். ஆனால் அங்கு முழுமையாக வாழ்வதில்லை, வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்களை இயேசுவை போல சந்தித்து உயிர் பெற்றவனாக மாறுவது, அதனால் ஒரு புதிய மாற்றம், உயிர் பெறுவது, இதுதான் உயிர்ப்பினுடைய உள்ளார்ந்த அர்த்தம். புனித ஆஸ்கர் ரொமேரோ இவர் தொடக்கத்தில் ஒரு சாதாரண பாரம்பரிய ஆயராகத்தான் இருந்தார். அவரோடு நெருக்கமான ஒரு இயேசுவை குரு ருட்டிலியோ கிராண்டே என்பவர் அவரோடு இருந்தார். இருவரும் நெருக்கமான நண்பர்கள். ஆனால் ஆயருக்கு ருட்டிலியோ கிராண்டே இவ்வளவு சமூக பணி செய்வது, குடிசைகளுக்கு செல்வது, சாமியார்னா ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் ஆலயத்தில் இருங்க என்று ஆனால் முழுமையாக தன்னை அர்ப்பணித்த அந்த ருட்டிலியோ கிராண்டவை சுட்டு கொன்ற பிற்பாடு ஆஸ்கர் ரொமேரோவில் ஒரு மனமாற்றம் வருகிறது. மனமாற்றம் அவரும் அந்த அடிபட்ட, நொறுக்கப்பட்ட, இராணுவத்தால் கொடுமைப்படுத்தப்பட்ட தன்னுடைய மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கின்றார். இவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த பிற்பாடும் தனக்கு சாவு வரும் என்று இருந்தால் கூட அவர் அடிக்கடி சொல்வார், நீங்கள் என்னுடைய உடலை கொன்றுவிட்டாலும் என்னுடைய எல் சால்வதோர் மக்களை நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்வார். நான் எதற்காக வாழ்கின்றேனோ அது உங்களிலே ஒரு புதிய ஆவியாக மலரும் என்று சொல்கிறார். திருப்பலி நடத்தி கொண்டு அந்த படமெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த ரசம் இருந்த கிண்ணத்தை தூக்கி கொண்டு இருக்கும் பொழுதே இராணுவத்திலிருந்து ஒருவன் சுட்டுக் கொள்கின்றார். சரிகின்றார், சாய்கின்றார், இறக்கின்றார். ஆனால் அவருடைய இறப்பு புதைக்கப்பட்ட இறப்பல்ல, விதைக்கப்பட்ட இறப்பு. எல் சால்வதோரில் எத்தனையோ பேர் அப்புறமேல அது விடுதலை இடமாக மாறியது. ஆகவே இன்று இந்த உயிர்ப்பு என்பது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கெல்லாம் வாழ்வை கொண்டு வருகிறேனோ, எங்கெல்லாம் விடுதலையை கொண்டு வருகிறேனோ, எங்கெல்லாம் மாண்பை கொண்டு வருகிறேனோ, எங்கெல்லாம் இயேசுனுடைய அன்பை கொண்டு வருகிறேனோ, அவ்வாறு கொண்டு வருவதில் நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், சிக்கல்கள் மத்தியில் துணிச்சலோடு இயேசுவை போல, அன்னை மரியாவை போல நான் அதற்காக என்னையே அர்ப்பணித்தால் நான் இறந்தாலும் உயிர் பெறுவேன். ஸ்டான்சாமியை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ராணி மரியாவை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இவளை எல்லாம் பாருங்கள், 72 குத்துகள் பெற்று அந்த பெண்மணி, அந்த அருமையான அருட்சகோதரி கொல்லப்பட்டார். அந்த படமெல்லாம் அருமையான படம், முகமலந்தோரின் முகம், ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். அந்த படமெல்லாம் நான் 3 தடவை பார்த்தேன், தியேட்டரில் போய் பார்த்தேன். கண்ணீரும் கம்பளை. ஆனால் என்னுடைய கண்ணீரும் கம்பளையெல்லாம் வீரமாகத்தான் தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது, வாழ்ந்தால் இந்த அருட்சகோதரி போல வாழ வேண்டும். 80 வயதிலும் உறிஞ்சுகோல் இல்லாமல் கூட தண்டிக்கப்பட்ட அந்த ஸ்டான் சுவாமி இயேசுவினர், கூண்டில் அடைக்கப்பட்டாலும் பறவை பாடிக்கொண்டே இருக்கும் என்று தன்னுடைய சுதந்திரத்தை
அந்த தலைவர்களுக்கு எதிராக அறைகுழாவை கொடுத்தாரு. எனக்கு இவர்களெல்லாம் உயிர்ப்பின் சாட்சிகள். இது ரொம்ப நம்ம பெரிய பெரிய ஆள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. வீட்டில் நம்ம அம்மா அப்பா நமக்காக அவரெல்லாம் உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ்கிறார்கள். ஆகவே யாரெல்லாம் வாழ்வுக்கு வழியாக அந்த வாழ்வை கொண்டு விடுவதற்கு இயேசு கொண்ட நிறை வாழ்வை, மனித மாண்பு நிறை வாழ்வை, அன்பு நிறை வாழ்வை கொண்டு வருகிறார்களோ அங்கெல்லாம் உயிர்ப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. ஃபாதர், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஃபாதர். மிக சிறப்பாக, அதிலும் குறிப்பாக இந்த காளி கல்லறை அல்லது வெற்றி கல்லறை அல்லது இன்றைய நாளிலே உயிர்ப்பு என்பதற்கு என்ன அர்த்தம், குறிப்பாக இப்போ நடக்கிற போர், பல்வேறு விதமான தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வை முடக்கி போடுகிறது, ஆனால் எப்படியெல்லாம் ஒரு சில மாமனிதர்கள் உயிர்ப்பின் மக்களாக வாழ்ந்தார்கள் அப்படின்று மிக அழகாக இந்த உயிர்ப்பு நாளை கொண்டாட எங்களை உசுப்பி விட்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வில் மீண்டும் உங்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். மீண்டுமாய் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர் சார்பாக. இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த மாதா டிவி பொறுப்பாளர்களுக்கு பாசமிகு நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு பொது வெளியில் அகில உலகம் எங்கும் பரவி இருக்கின்ற மாதா டிவி தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளோடு நான் வாழ்க்கையில் நான் அனுபவித்த இயேசு, நான் விவிலியத்தில் கண்ட கடவுள், விவிலியத்தில் பார்த்த அன்னை மரியா, இவையெல்லாம் நான் என்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டது. இதை பகிர்ந்து கொண்டு நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய நேர்காணல் கட்டாயம் உதவியாக இருந்திருக்கும். எல்லோருக்கும் இயேசுனுடைய உயிர்ப்பு விழாவின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை மிகுந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.